மொட்டை மாடியில வத்தல் பிளிய கூட லாய்க்கு இல்லாம போயிட்டாங்க சில பல வாரிசு ஹீரோக்கள். இதுல சிம்புவுக்கு மட்டும்தான் இன்னமும் மார்க்கெட்ல பெரிய ரேட் ஓடிக்கொண்டிருக்குது. விக்ரம் பிரபு தேவலாம், மத்தவங்க எல்லாம் கல்ல மண்ணாக்கி மண்ணை கூலாக்கி குடிச்சாலும் குடிச்சிடற சாமின்னு நிலைமையில தான் இருக்கிறாங்க. நவரச நாயகன் கார்த்தி மகன்ல துவங்கி சத்யராஜ் பாக்கியராஜ் மகன்களும் கண்டம் சரியில்லை. இந்த நேரத்துலதான் நம்ம எப்போதும் இளமை முரளியின் மகன் அதர்வாவின் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈட்டி என்கிற ஒரே படம் தான் ஹிட். ஆனாலும் மார்க்கெட்ல தெம்பா நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு நிற்கிற அளவுக்கு அழைப்புகளும் வியாபாரமும் இருந்து வருவது அதிசயத்திலேயும் அதிசயம். இந்த நிலையில தான் அதர்வாவுடன் ஜோடி போட்டு விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம் த்ரிஷா. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து அதர்வா வெளியில வர நேரத்துல உள்ள என்ட்ரி ஆனாராம் த்ரிஷா. இருவரும் நேருக்கு நேர் மீட் பண்ணி கொண்டார்கள். ஏன் என் கூட எல்லாம் சேர்ந்து நடிக்க மாட்டீங்களா, நயன்தாராவோட தான் நடிப்பீங்களா என்று த்ரிஷா சிரித்து கொண்டே கேட்க, ஐயோ அந்த படத்துல அவங்க எனக்கு ஜோடி இல்ல அக்கா கேரக்டர் என்று அவசர அவசரமாக மறுத்தாராம் அதர்வா. ஏன் அந்த ரோட்ல நான் நடிக்க மாட்டேனா என்று த்ரிஷா மறுபடியும் மடக்க, இன்னைக்கே உங்களுக்கு சொல்றேன் என்றபடி நகர்ந்தாராம் அதர்வா. த்ரிஷாவே நினைச்சிருக்க மாட்டாங்க அதர்வாவின் போன் வரும்னு. நல்ல செய்தியோடு வந்தது போன். அதர்வாவுடன் ஒரு படத்தில் இணைந்து நடிக்க போகிறார் த்ரிஷா. ஆனா ஜோடியா இல்ல, அதுதான் இப்போதைய நிலவரம். ஆமா, பழைய நோட்லாம் செல்லாதுன்னு எவையா சொன்னது?